திருடுதல். அதிகாரம் 22. ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். திருடன் கன்னமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமராது. சூரியன் அவன் மேல் உதித்திருந்ததானால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமரும். திருடன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும். அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தால் தான் செய்த களவுக்காக விலைப்பட கடவன். அவன் திருடின மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும். ஒருவன் பிறனுடைய வயலிலாவது திராட்சை தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேயவிட்டால் அவன் தன் சுய வயலிலும் திராட்சை தோட்டத்திலும் உள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன். அக்கினி எழும்பி முள்ளுக்களில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலில் உள்ள வேறே எதையாவது எரித்து போட்டதேயானால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். களவு செய்யாதிருப்பாயாக என்பது கர்த்தருடைய 8வது கட்டளை. ஒருவன் ஒரு மாட்டையாவது அல்லது ஒரு ஆட்டையாவது திருடினால் அவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இக்காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆடுகளும் மாடுகளும் பிரதான சம்பத்தாய் இருக்கிறது. ஆடு மாடுகளின் எண்ணிக்கையை வைத்தே அவர்களுடைய ஐஸ்வர்யம் கணக்கிடப்படுகிறது. ஒருவன் திருடின மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய பிரமாணம் சொல்லுகிறது. ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன் என்றும் கர்த்தருடைய பிரமாணம் சொல்லுகிறது. திருடன் தான் திருடியதற்கு பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும். பதிலாக கொடுப்பதற்கு அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தால் தான் செய்த களவுக்காக அவன் விலைப்பட வேண்டும். அவன் அடிமையாக வேண்டும். திருடன் இரவு வேளையிலே வீட்டில் கன்னமிடுவது வழக்கம். திருடன் கன்னமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமராது. சூரியன் அவன் மேல் உதித்திருந்ததானால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமரும். திருடன் அடிக்கப்பட்டதினால் செத்து போனால் அவனுடைய இரத்தப்பழி யார் மீதும் சுமராது. மரணம் திருடனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையாக கருதப்படும். ஆடு மாடுகளை மேய்க்கும் போது அவற்றை மிகவும் கவனமாக மேய்க்க வேண்டும். தங்களுடைய மிருக ஜீவன்களை தங்களுக்கு சொந்தமான வயல்வெளியில் மாத்திரமே மேய்க்க வேண்டும். ஒரு சிலர் தங்கள் மிருக ஜீவன்களை தங்கள் வயல்களில் மேய விடாமல் பிறருடைய வயல்வெளியில் வேண்டுமென்றே மேய விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய பிரமாணத்தில் தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் பிறனுடைய வயலிலாவது திராட்சை தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேயவிட்டால் அவன் தன் சுய வயலிலும் திராட்சை தோட்டத்திலும் உள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன் என்பது கர்த்தருடைய பிரமாணமாகும். சில சமயங்களில் வயல்வெளியிலே அக்கினி பற்றி எரிவதுண்டு. இது கைப்பெசகாக ஏற்பட்டிருக்கலாம். சில சமயங்களில் ஒரு சிலர் அக்கினியை கொளுத்தி கவனக்குறைவாக இருப்பார்கள். அந்த அக்கினி பரவி பெரிதாகி பிறருடைய தானியங்களையோ அல்லது வயல் வெளியையோ சேதப்படுத்திவிடும். அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் கொளுத்தின அக்கினியால் ஏற்படும் சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். அக்கினி எழும்பி முள்ளுகளில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலில் உள்ள வேறே எதையாவது எரித்து போட்டதேயானால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் என்று கர்த்தருடைய பிரமாணம் சொல்லுகிறது. இந்த தண்டனை இவருடைய கவனக்குறைவுக்காகவும் இவர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளுக்காகவும் கொடுக்கப்படுகிறது.